நாம் கடந்து செல்லுவோம். வெள்ளிக்கிழமை தோறும் உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து பாடங்களை கற்று வருகிறோம். இந்த நாளிலும் கூட நமக்காக கர்த்தருடைய வார்த்தை எடுத்திருக்கும்படியா அருமை சகோதரர் ஜோசப் சகாயராஜ் அவர் அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த அன்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சற்று பாடல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேறு வழி இல்லை, ஜன்னல் எல்லாம் சாத்தி இருக்கிறேன், எல்லாமே சாத்தி இருந்தாலும் அங்க சத்தம் கேட்கிறது, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வாரம் 8வது வாரமாக உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே சுலமி பெண் 7ஆம் வசனத்திலே கேட்டாள் நேசரிடத்திலே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே முக்காடிட்டு அலைந்து திரிகிறவரை போல் நான் நிற்க வேண்டியது என்ன என்று கேட்டாள். அதற்கு அந்த நேசர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதுதான் இங்கே 8ஆம் வசனத்தில் வருகிறது. 8ஆம் வசனம் வாசிப்போம். ஸ்ரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. சுலைமி பெண்ணுக்கு அவள் நேசர் கூறும் பதிலின் தொடக்கத்தை விவரிக்குமோ. பெண்களில் அழகானவளே, அதான் ஸ்ரீகளில் ரூபவதியே என்பதுக்கு அர்த்தம். பெண்களில் அழகானவளே, இது சுலைமி பெண்ணுக்கு அவளது நேசரின் பதிலின் தொடக்கத்தில் அவர் உரைத்த பாராட்டுரையாகும். அவள் எல்லா பெண்களை காட்டிலும் அழகுள்ளவள் என்று அவர் வர்ணிக்கிறார். தேவன் இஸ்ரவேல் மக்களை தமது சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தார். உலகத்திலேயே அழகிலும் அறிவிலும் பலத்திலும் மிகச்சிறந்த மக்களாகும் கிருபையை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் கூட இஸ்ரவேல் மக்களை உலகத்தின் எந்த நாட்டு மக்களாலும் முந்தி செல்லவோ வெல்லவோ முடியாத நிலை உள்ளது. நமக்கு நன்றாகவே தெரியும். இஸ்ரவேல் சிறிய நாடு ஆக்கப்பட்டிருந்தோம், அவர்கள் எவ்வளவு அற்புதமாக முன்னேறுகிறார்கள் என்பது. இதற்கு காரணம் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த உலக பிரகாரம் ஆசீர்வாதம் பற்றிய வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவிக்குரிய மனவாட்டியான இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் இவ்விதமான உலக பெருமைகளை ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் நமது கர்த்தராகிய கிறிஸ்து தமது மனவாட்டியாகிய சபையை எவ்வித பழுதும் இல்லாமல் தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மையே கையளித்தார். இதை பற்றி பவுல் எபேசியர் நிருபத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டார். எபேசியர் 5:25-27 வரைக்கும், புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைநிலை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இங்கே தொடக்கத்திலே பெண்களில் அழகானவளே, ஸ்திரீகளில் ரூபவதியே என்பதற்கு இந்த விளக்கங்கள் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததாக அந்த வசன பகுதியிலே அடுத்து வருகிறது என்ன பார்க்கும்போது, அதை நீ அறியாயாகில், எதை? மந்தையை எங்கே மடக்குகிறேன் என்பதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. இது இஸ்ரவேல் மக்களை பொறுத்தமட்டில் தேவனுடைய உண்மையான ஊழியர்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் மற்றவர்களும் நடந்து சென்ற பாதைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அதுவே தேவனுக்கு ஏற்புடைய வழியாகும். எரேமியா 6:16 இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா எழுதிய காரியம் என்னவென்றால், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக
தீர்க்கதரிசி எழுதினார். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கூட நாம் பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் எல்லா யுகங்களிலும் தேவனுடைய மந்தை அல்லது தேவனுடைய சபை ஒன்றுதான். மேலும் ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது. உலகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லா பரிசுத்தவான்களும் அந்த வழியிலேயே நடந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. அதோடு கூட மெய்ப்பனை பற்றி, நல்ல மெய்ப்பனை பற்றி இயேசு சொல்லும் போது சொன்னார், யோவான் 10:4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அவருக்கு உண்மையாக நடக்கும் விசுவாசிகள் தங்களுக்கு முன் நடந்தவர்கள் நடந்து சென்ற பாதையை கவனித்து பின்பற்றுவார்கள். அத்துடன் தங்கள் குட்டிகளுக்கு, அதாவது தங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய உணவளிக்கவும், குறிப்பாக இளம் மற்றும் பலவீனமான கிறிஸ்தவர்களுக்கு உணவளிப்பதில் கவனமாகவும் இருப்பார்கள். ஆக நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்களிலும் உங்க ஆட்டுக்குட்டியை மேய்விடு. மந்தையின் காலடிகள் மிக மிக அவசியமானவை. நமக்கு முன் சென்றவர்கள், நமக்கு முன் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் நடந்த பாதை எது என்பதை கவனித்து பார்த்து அதை நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக, மேய்ப்பனுடைய கூடாரங்களில் உன் ஆட்டுக்குட்டியிலே மேயவிடு என்று சொல்லுகிறார் நேசர் தன்னுடைய மனவாட்டிக்கு. கர்த்தருக்கு உண்மையுள்ள மேய்ப்பர்களின் நடத்தையின் கீழ் அறிவுறுத்தலின்படி, அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடக்க கற்றுத்தரக்கூடிய ஒரு வசனமாக இது இருக்கிறது. முக்கியமாக நமக்கு முன் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், கிறிஸ்தவர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள் எல்லோருக்கும் அவருடைய எழுத்துக்களுக்கும் கீழ்ப்படி நடப்பது நமது கடமையாகிறது. எபிரேயர் 13:7 நாம் வாசிக்கிறோம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 9ஆம் வசனத்துக்கு செல்லுகிறோம். 9ஆம் வசனம் எவ்வாறு சொல்லுகிறது? நேசர் தான் சொல்லுகிறார். மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என்று சொல்ற. பரிகள் என்றால் குதிரைகள். பவுஞ்சு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது பஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைய அப்படியே பவுஞ்சுன்னு ஒலிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்க்கல. பஞ்ச்னா பரிகள் கூட்டம், பஞ்ச் அப்படின்னா ஒரு கொத்து, குலை, அந்த மாதிரி சொல்லலாம். அப்ப குதிரைகளின் கூட்டத்திற்கு உன்னை ஒப்பிடுகிறேன் சொல்றார். இந்த வசனத்திலே மணவாளன் தம் மணவாட்டியை போல்வது பற்றிய உண்மை கருத்தை நமக்கு சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மணவாளன் தன் மணவாட்டியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். கிறிஸ்துவின் பார்வையில் விசுவாசிகள் இந்த பூமியில் வாழ்பவர்களே சிறந்தவர்களாவார்கள் மற்றும் அவருடைய மகிமையை உயர்த்தும் கருவிகளாக தகுதியானவர்களும் ஆகார். ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் கிறிஸ்து வழங்கும் ஆவிக்குரிய கொடைகளும் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த அலங்கரிப்பால் முன்னுரைப்பாக விவரிக்கப்பட்டன. வசனம் 10-11 இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும். பரிசுத்தவான்களுக்கு அருளப்பட்ட கிருபைகள் ஏராளம். கிறிஸ்துவின் முழுமையான பண்பில் இருந்து பெறப்பட்ட கிருபையானது கிறிஸ்துவின் விசுவாசம், சகோதர அன்பு மற்றும் நன்றியுணர்வு ஆகியவற்றின் உயிரோட்டமான பயிற்சிகளால் வெளிப்படுகிறது. இருப்பினும் கிறிஸ்துவே விசுவாசிகளுக்கு மிகவும் வெளிமதிப்பெற்ற கொடையாவார். கிறிஸ்து வழங்கிய கொடைகளை காட்டிலும் கிறிஸ்துவே பெரிய கொடையாக இருக்கிறார் நமக்கு. கிறிஸ்து எல்லா விசுவாசிகளுக்கும் பிரியமானவர். ஏனென்றால் அவர் அவர்களின் பாவங்களுக்கான பரிகார பலியாக இருக்கிறார். மேலும் மணமகளை அழகான குதிரைகளுடன் ஒப்பிடும் இந்த ஓமையிலானது தியோக்ரிடஸில் உள்ளதை போன்று இருக்கிறது. தியோக்ரிடஸ் எழுத்துக்கள் எழுதியிருக்கிறார். இந்த கிரேக்க கவிஞர் அலெக்சாண்ட்ரியாவில் உன்னத பாடலின் செப்துவஜின்ட் பதிப்பை படித்த பிற்பாடு அதிலிருந்து இந்த எண்ணங்களை கடன் வாங்கி இருப்பதாக கருதப்படுகிறது. தியோக்ரிடஸ் என்ற கவிஞர் தன்னுடைய கவிதையில் ஒரு பெண்ணை குதிரையுடன் ஒப்பிடுகிறார். இந்த காரியத்தை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? பைபிளில் இருந்தான் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் அலெக்சாண்ட்ரியாவுக்கு சென்றிருக்கிறார்.
எகிப்தில் உள்ள அலெக்சாண்டிரியா நூலகத்திலே உன்னத பாடலின் செப்துவஜின் பதிப்பை படித்த பிற்பாடு, செப்துவஜின் என்றால் என்ன அர்த்தம்? செப்டம் அப்படின்னாக்க 7ன்னு அர்த்தம். 9வது மாசத்தை 7வது மாசம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செப்டம் என்று சொன்னால் 7ன்னு அர்த்தம். செப்துவஜின் அப்படின்னா 70 பேர் எழுதிய பதிப்பு என்று சொல்லப்படுகிறது. 70 பேர் அந்த மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால அந்த புத்தகம் அந்த பைபிள் புத்தகம் செப்துவஜின் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்படுகிறது. அந்த செப்துவஜின் புத்தகத்தை படித்திருக்கிறார் அந்த கவிஞர் தியோக்ரட்டிஸ். அப்ப அதிலிருந்து இந்த எண்ணங்களை கடன் வாங்கி அவர் தன்னுடைய புத்தகத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். அப்படியானால் இங்கே பரிசுத்த புத்தகத்தின் கருத்துக்கள் மதச்சார்பற்ற இலக்கியத்தில் செல்வாக்கு செலுத்தியதற்கான முதல் நிகழ்வை காண்கிறோம். எகிப்திலிருந்து குதிரைகளையும் தேர்களையும் முதலில் கொண்டு வந்த சாலமோனின் உதடுகளில் அல்லது பேனாவில் இருந்து இந்த ஓமை வருவது குறிப்பாக பொருத்தமானது. 1 ராஜாக்கள் 10:28-29 வாசிக்கின்றோம். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர்கள் புடவைகளை ஒப்பந்த கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாய் இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக சாலமன் ராஜா எகிப்தின் ரதங்கள் மற்றும் குதிரைகள் பற்றிய விஷயங்களை குறித்து மிகவும் விஷய ஞானம் உள்ளவனாக இருந்தார். எகிப்திய குதிரையானது மணமகளை பொறுத்தவரை அவருடைய அழகின் கம்பீரமான மற்றும் பெருமிதம் மிகுந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. நாமும் கூட உண்மையான சபையாராய் கம்பீரமாக பெருமிதமாக இந்த உலகத்திலே வலம் வருகிறோம். நமக்குள்ள உண்மை இருக்கும் போது நாம் யாருக்கும் தலைவணிய மாட்டோம். உண்மை இருக்கும் போது அந்த மிடுக்கான ஒரு நடை, நம்முடைய எண்ணங்கள், வெளிப்பாடு எல்லாமே கட்டாயம் வந்துடும். மணமகள் இவ்வசனத்தில் குதிரையுடன் ஒப்பிடப்பட்டது ஏன்? இதுக்கு ஒரு 3 காரணம் சொல்றாங்க. அந்த மணமகளின் அழகின் நிமித்தமாக குதிரையுடன் ஒப்பிடப்பட்டாள். குதிரை மிகவும் கம்பீரமான மற்றும் அழகான உயிரினமாக இருக்கிறது. எகிப்திய குதிரைகள் மற்ற குதிரைகளை விட அதிகமாய் விரும்பப்பட்டன. மேலும் அந்த எகிப்திய குதிரைகளிலேயே பார்வோனின் சொந்த ரதத்தின் குதிரைகள் சந்தேகத்துக்கிடமில்லாமல் அவற்றின் வகைகள் எல்லாவற்றிலும் சிறந்தவையாய் இருந்தன. பாருங்க, எகிப்திய குதிரைகள் உலகத்திலேயே மிக நல்ல குதிரைகள், மிகவும் வலிவான குதிரைகள், மிகவும் அழகான குதிரைகள். அந்த எகிப்திய குதிரைகளில ராஜாவுடைய ரதத்துல பூட்டி இருக்கிற குதிரை எப்படி இருந்திருக்கும்? அதனால அழகின் நிமித்தமாக மணமகள் குதிரையினர் ஒப்பிடப்பட்டாள். அடுத்து சிறந்த ஒழுங்கு மற்றும் பயன்பாட்டு நிமித்தம் அந்த குதிரைகள் மிக சரியாக சமமாக ஒழுங்காக தேரை இழுத்து செல்வதாக இருந்தன. கார்ல போயிட்டு இருக்கிறோம் அல்லது பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். அந்த இப்ப கவர்மெண்ட் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பரிதாபமா இருக்குது. குலுக்குன்னு அவனால நிறுத்த முடியல. இந்த சவுண்டு கேக்குது, அதெல்லாம் கேக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வல்வோ பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பஸ்ல போறதே தெரியாது, நமக்கு அருமையா இருக்கும். எனக்கு கொஞ்சம் கூட அழுக்கல் குழுக்கள் ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி குதிரைகள்லயும் வித்தியாசம் உண்டு. குதிரைகள்ல தடமாறி ஓடுகின்ற குதிரைகளும் உண்டு. நேராக சீராக சமமாக ஒழுங்காக தேரை இழுத்து செல்லும் குதிரைகளும் இருக்கின்றன. இவ்வாறு அவைகள் என்ன செய்தன? பார்வோனை அவர் திட்டமிட்ட இடத்திற்கு எளிதாகவும் வேகமாகவும் கொண்டு சென்றன. அதே மாதிரிதான் மணமகள் மணமகனுக்கு கீழ்ப்படிந்து அவன் மீது மிகுந்த மரியாதை செலுத்துகின்ற போது வாழ்க்கை என்ற தேரானது மிகவும் அருமையாக ஓடுகிறது. இங்க ஆவிக்கிறவைகளை பார்க்கும் போது சபையானது கிறிஸ்துவுக்கு உகந்த மனவாட்டியாக, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற மனவாட்டியாக, கிறிஸ்துவை கனப்படுத்துகிற மனவாட்டியாக இருக்கும்போது அந்த மணமகள் இந்த சிறந்த ஒழுங்கல் மற்றும் பயன்பாட்டின் நிமித்தமாக எகிப்திய குதிரைகளுக்கு ஒப்பிடப்படுகிறார். எகிப்தின் பார்வோனின் குதிரைகளுக்கு ஒப்பிடப்படுகிறார். அடுத்து 3 வலிமை மற்றும் தைரியத்தின் நிமித்தமாக உங்கள் எல்லா எதிரிகளையும் வெல்வதற்கு குதிரைகள் மிகவும் உதவும். யோபு 39:19-21 வசனத்துல அவர் கேட்கிறாரு பாருங்க ஒரு கேள்வி. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ, அவளுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது, அது தரையிலே தாழடித்து தன் பலத்தில் கழித்து
ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அந்த காலத்தில் போரின் வலிமை குதிரைகளே பெரிதும் சாய்ந்திருந்தது, குதிரைகளே பெரிதும் சார்ந்திருந்தது. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழி 21:31 வாசிக்கிறோம். ஆக குதிரைகளுடைய அழகின் நிமித்தமாக, குதிரைகளுடைய சிறந்த ஒழுங்கு மற்றும் பயன்பாட்டு நிமித்தமாக, வலிமை மற்றும் தைரியத்தின் நிமித்தமாக அவைகள் மணமகளோடு ஒப்பிடப்பட்டன. மணமகள் குதிரைகளோடு ஒப்பிடப்பட்டாள். அடுத்த நாம் பார்க்கின்றோம் 10ஆம் வசனம். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. மணமகளின் முகம் பற்றி மணமகன் உரைத்தது என்ன? சூலமிய பெண்ணின் அழகை பற்றி விவரிக்கும் இந்த வசனம் திருச்சபையின் அழகையும் அலங்காரத்தையும் பற்றி மறைமுகமாய் பேசுகிறது. காதணிகள் மற்றும் கழுத்தணிகள் போன்ற அலங்காரங்களின் உருவகம் சூலமிய பெண்ணுடைய அழகை எடுத்து காட்டுகிறது. ஆனால் இது ஆவிக்குரிய ஆழமான உண்மையை குறிக்கிறது. சபையுடைய அழகு தேவனின் கிருபை மற்றும் ஆசீர்வாதங்களில் இருந்து வருகிறது. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் என்ற சொல்லாடல் என்ன சொல்லுகிறது? ஆபரணாதிகள் என்பது காதணிகள் அல்லது முகத்தில் குறிப்பாக கன்னங்களை சுற்றி அழியும் பிற அலங்கார பொருட்களை குறிக்கலாம். இது பெண்ணின் உடல் அழகை மேம்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் ஆபரணாதிகள் என்பது அவளுடைய, அதாவது சபையுடைய ஆன்மீக அலங்காரத்தையும் குறிக்கிறது. கன்னங்கள் பெரும்பாலும் அழகு மற்றும் மகிழ்வுடன் தொடர்புடையவை. இந்த இயற்கை அழகை ஆபரணங்கள் மேம்படுத்துகின்றன. ஆபரணங்களால் அழகாக இருக்கின்றனவா? இது கழுத்தில் அணியும் கழுத்தணிகள் அல்லது பிற ஆபரணங்களை குறிக்கிறது. பண்டைய காலங்களில் கழுத்தணிகள் அலங்காரத்தை மட்டுமல்ல, ஆனால் செல்வத்தையும் அந்தஸ்தையும் குறித்தன. இப்பவும் கூட அப்படித்தான் இருக்குது. நகைகளின் சரங்கள் அழகின் ஆடம்பரமான தோற்றம், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றே காட்சிப்படுத்தலை குறிக்கின்றன. பாருங்க, ஒரு திருமணம் போன்ற வைபவங்களுக்கெல்லாம் செல்லும் போது பெண்கள் பலவிதமான நகைகளை அணிந்து கொள்வார்கள். எதுக்காக அதை அணிஞ்சுக்கிறாங்க? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப இந்த வசனத்தில் இவை கிறிஸ்தவர்களின் பண்புகளாக தேவனின் பார்வையில் சபையானது ஆவிக்குரிய பண்புகளை அணிந்து அழகான தோற்றத்துடன் காணப்படுவதை சுட்டி காண்பிக்கிறது. நாமும் கூட சபையார் என்ற வகையிலே பலவிதமான ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் மற்றவர்கள் பார்த்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்று உணர்ந்து கிறிஸ்தவர்களோடு தேவனோடு நடக்க பிரியப்படுவார்கள். ஆபரணங்கள் என்று நான் இங்கே சொல்லுவது உலகத்தரமான ஆபரணங்கள் அல்ல, மாறாக ஆவிக்குரிய ஆபரணங்கள். தேவனின் பார்வையில் மாத்திரமல்ல. பிலிப்பியர் 4:5 பார்க்கும்போது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று கூறப்படுகிறபடி கிறிஸ்தவராகிய நமது பரிசுத்த அலங்காரம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். கழுத்தில் அணியப்படும் ஆரங்கள், அதாவது நெக்லேஸுகள், மணப்பெண்ணின் அழகுக்கு அழகு சேர்க்கின்றன. ஆவிக்குரிய விளக்கத்தை பார்க்கும்போது இந்த வசனம் கிறிஸ்துவின் மணவாட்டியான திருச்சபையின் உருவமாக காணப்படுகிறது. இந்த வசனம் கிறிஸ்துவின் மணமகளான திருச்சபையின் உருவமாக காணப்படுகிறது. பெண்ணின் உடல் ஆபரணாதிகளால் அலங்கரிக்கப்படுவது போல திருச்சபை தேவனால் வழங்கப்பட்ட ஆன்மீக கொடைகள் மற்றும் ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்படுகிறது. இதில் நம்பிக்கை, அன்பு மற்றும் பிற பண்புகள் போன்ற குணங்கள் எல்லாம் இதில் அடங்கும். குறிப்பாக கலாத்தியர் 5:27 கூறப்படும் ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவை கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களை அழகாக்குவையாக இருக்கின்றன. இந்த ஆபரணங்களை நாம் அணிந்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே மற்றவர்கள் அதை பார்க்கும்படியாக நாம் காட்ட வேண்டும். மணப்பெண்ணுக்கோ அல்லது ஒரு திருமணத்துக்கு போகின்ற பெண்களுக்கோ நகைகள் எவ்வளவு அவசியமா இவர்கள் உணர்கிறார்களோ அதே போன்று கிறிஸ்தவ நமக்கு இந்த ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவை மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இந்த நகைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் கிறிஸ்துவின் மணவாட்டி எனப்படும். அலங்காரத்தின் மூலமாக கிறிஸ்து. இந்த வசனத்தில் மணப்பெண்ணின் அழகும் அலங்காரமும் அவளுடைய சொந்தமானதல்ல,
மாறாக அவைகள் அவருடைய நேசரிடம் வந்த பரிச பொருட்களாக கொடைகளாக இருக்கின்றன என்றும் பொருள் கொள்ளலாம். அவர் பெரும்பாலும் சாலமன் அல்லது ஆவிக்குரிய சூழலில் கிறிஸ்து என்று புரிந்து கொள்ளப்படுகிறார். யாரு? மணவாளன். திருச்சபையின் அழகு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் ஊழியத்திலிருந்து மணப்பெண்ணாகிய ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் வருகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அடுத்து இது இந்த இடத்துல எருசலேமின் குமாரர்கள் பின்பாட்டு பாடுறாங்க. அதான் 11வது வசனம். 11வது வசனம் வந்து, வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு உண்டு பண்ணுவோம். இவ்விடத்தில் எருசலேமின் மகள்கள் பாடும் பின்பாட்டு என்னவாக இருக்கிறது? வேதாகமத்தில் பொன் அல்லது தங்கம் என்பது பெரும்பாலும் தெய்வீக குணங்கள், அரசாட்சி மற்றும் நிறைவான மதிப்பு ஆகியவற்றை குறிப்பதாய் இருக்கின்றன. தங்க ஆபரணங்கள் மணமகனுடனான தனது உறவின் மூலம் மணமகள் பெறும் ஆவிக்குரிய அலங்காரங்களை குறிக்கிறது. வெள்ளி பொட்டுகள் உள்ள என்பதுக்கு பாருங்க, இன்னும் இதுக்கு என்ன கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. மற்றொரு விலைமதி பெற்ற உலோகமான வெள்ளி பெரும்பாலும் ரட்சிப்பு மற்றும் பரிசுத்தத்தை குறிக்கிறது. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன்னாபரணங்கள் மணமகளின் அழகை செம்மைப்படுத்தி மேம்படுத்துவதை குறிக்கலாம். தேவனின் அன்பின் சுத்திகரிப்பு மற்றும் மாற்றும் சக்தியை இது எடுத்து காட்டுகிறது. இந்த வெள்ளியை புடமிடுதல் பற்றி ஒரு கதை ஒன்று கூறப்படுகிறது. வெள்ளியை புடமிடுபவரிடம், நீங்கள் வெள்ளியின் அழுக்கு முற்றிலும் நீங்கி சுத்தமாயிற்று என்பதை எப்போது கண்டறிவீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், மண் குகையில் உருக்கப்பட்ட வெள்ளியில் என் முகம் தெளிவாய் தெரிகிற போது என்று பதிலளித்தாராம். வெள்ளி எப்ப சுத்தமாகுதான், அந்த வெள்ளி உருகி திரவமா இருக்கும்போது அழுக்கை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை பாப்பாரு அந்த புடம் போடுவாரு. அந்த உருகிய வெள்ளியில தன்னுடைய முகம் தெளிவா தெரியுதான்னு பாப்பாராம். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகம் என்ற மண் குகையில் தேவன் அனுமதிக்கும் சோதனைகள் என்ற குகையில் உருக்கப்படுகிறோம். அப்போது நம்மிடத்திலிருந்து துர்க்குணங்கள் என்ற கழிவுகள் யாவும் வெளியேற்றப்படுகிறது. தேவன் தமது முகத்தை நம்மில் பார்க்கின்றார். நாம் தேவ சாயல் பெற்று மகிமை மேல் மகிமை அடைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை முற்றிலும் சுத்திகரித்து பரிசுத்தர்கள் ஆக்குவதற்கு நாம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவரிடம் முழுவதுமாக ஒப்புவிக்க வேண்டும். ஆக தேவன் நம்மிலே தம்மை பார்க்க வேண்டும். நாம் அவருடைய கண்ணாடியாக இருக்க வேண்டும். அதுதான் மிகுந்த அவசியம். ஒட்டுமொத்த அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது, இந்த வசனம் மணமகள் மீது மணமகன் கொண்டிருக்கும் ஆழ்ந்த போற்றுதலை வலியுறுத்துகிறது. அவளை அழகாகவும் அலங்கார தகுதியானவும் பார்க்கிறது. இந்த அழகு தெய்வீக கிருபையாலும் மீட்பாலும் உள்ளார்ந்த மற்றும் மேம்படுத்தப்பட்ட அழகாக இருக்கிறது. இது அன்பின் பன்முகத்தன்மையையும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையிலான உறவையும் பிரதிபலிக்கிறது. பொன் ஆபரணங்கள் நற்செய்தியின் கட்டளைகளையும் விசுவாசத்தின் கோட்பாடுகளையும் பிரதிநிதிப்படுத்துகின்றன. அதே வேளையில் வெள்ளி பொட்டுக்கள் நற்செய்தியின் வாக்குறுதிகளையும் ஆவியானவரின் கிருபையையும் குறிக்கின்றன. பாடத்தை முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் பாடத்தை தொடருவோம். நன்றி சகோதரனே, சகோதரியே. இதனாலும் கூட நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த அருமை சகோதரருக்கு குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து